ஓம் ஸ்ரீம்லாய வித்மகி கலகஸ்தாயி தீமகி தன்னோ வாராகி பிரசோதியா. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருபடி சரணம். இன்றைய பதிவில் தன்னுடைய சுயநலத்திற்காக யாருக்கிட்டையும் நடிக்க தெரியாத ஒரு ராசியினர். அதே போல எந்த ஒரு நபர் யாரா இருந்தாலும் சரி தவறு பண்ணிட்டா அதை தைரியமா தட்டி கேட்கக்கூடிய ராசிக்காரர்கள். அதே போல் கொஞ்சம் கூட தன்னுடைய கெட்ட பழக்க வழக்கம் எதுவா இருந்தாலும் அதை வெளிப்படையா காட்டுவதற்கு தயங்காத, எதையுமே மறைக்க தெரியாத ராசினர் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில பிறந்த உங்களை தாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒளிவு மறைவின்றி இன்றைய பதிவில் உங்க வாழ்க்கையில ஒரு 20 வருடத்தினுடைய பலங்களை தான் நான் சொல்ல போறேன். மிக முக்கியமான முறையில உங்களை சந்தோஷம், இன்பம், நிம்மதி என அடுக்கடுக்காக நல்ல விஷயத்தை கொடுத்து வாழ்க்கையில உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிரகத்தினுடைய தசாபுத்தி பலங்கள் தான் நம்ம விரிவா விளக்கமா பார்க்க போறோம். உங்களுக்கு உண்டான நல்ல நேரம், நல்ல காலம் எது, எப்பொழுது, எந்த வயதில் வரும் அப்படின்றதையும் விரிவா விளக்கம் பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே குரு பயிற்சி பலங்கள் மற்றும் சனி வக்ர பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற பதிவு தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, விருச்சிக ராசி, விருச்சிக ராசி ராசிநாதன் செவ்வாய் கால புருஷத்துவப்படி 8ஆம் வீடாக வரும். மேசராசிலிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா அதனாலதான் அடுத்தவங்களுடைய பிரச்சனை, அடுத்தவங்களுடைய கட்ட பஞ்சாயத்து எதுனாலும் சரி நீங்க தலையிட்டு அதை சுமூகமா முடிச்சு கொடுப்பீங்க. தைரியம், விடாமுயற்சி உங்களிடம் கண்டிப்பா இருக்கும். சமூக சேவை, தொண்டு, ஈடுபாடு போன்ற விஷயத்தில் இருப்பீங்க. காவல்துறை, இராணுவம் மற்றும் மருத்துவத்துறை அல்லது நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்க ராசினருக்கு எப்போதுமே அதிகம் உண்டு. கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ சில பொறுப்புகளை எடுத்து செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு நட்சத்திரம், அதாவது இந்த விருச்சிக ராசியில விசாகம், அனுஷம், கேட்ட இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இந்த 3ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. ஓகேங்களா? சோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் முதல்ல இந்த விசாக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் பொழுது குரு திசை தான் நடக்கும். குரு திசை ஒரு 4 வருஷத்துக்கு கம்மியா தான் இருக்கும். குரு திசை மொத்தம் 16 வருடங்கள். ஆனா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம்ன்றதுனால உங்களுக்கு ஒரு 4 வருஷம் அல்லது அதுக்கு குறைவாகத்தான் இருக்கும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஒரு 5 வயசு ஆரம்பிச்சதுக்கு பிறகு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை என்பது ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சனி திசை ஒரு 19 வருஷம், புதன் திசை ஒரு 17 வருஷம், கே திசை ஒரு 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய சுக்கிர திசை ஒரு 20 வருடம் முழுமையான முறையில் இருக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகேங்களா? சோ உங்களுக்கு அந்த சுக்கிர திசை வரும்போது வயசு என்னவா இருக்கும் அப்படின்னா 40 தாண்டி இருக்கும். 40க்கு மேலதான் சுக்கிர திசையே வரும். அப்போ விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர திசை என்பது எதை கொடுக்கும் அப்படின்னா, சுக்கிர திசை வரும்போது நிச்சயமா சொந்த வீட்டை கொடுக்கும். சுய உழைப்பால உங்களுடைய சொந்த வீடு கட்டுறதுக்கு, வாங்குறதுக்கு யோகத்தை கொடுக்கும். மாமியார் வீட்டு வழிகளுடைய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். அதே போல மறுமண வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அதாவது முதல் திருமணம் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு அந்த மறுமண வாழ்க்கை, செகண்ட் சான்ஸ் திருமண வாழ்க்கையில அதை ஏற்படுத்தி கொடுக்கும். டிவோர்ஸ் கேஸ், சொத்து பிரச்சனை, ஒரு கோர்ட் கேஸ் வழக்குகள் ஒரு முடிவை கொடுக்கும் இந்த சுக்கிர திசை. சரிங்களா? உங்களுக்கு நிலையான உறவுகளையும் நிலையான ஒரு சொத்தையும் சுக்கிர திசை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்போ 40 வயது கடந்தவர்களுக்கு கண்டிப்பா காதல், மறு கல்யாணம் போன்ற வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? சோ இதுவரை அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை திருமண வாழ்க்கையில சுக்கிர திசையில கண்டிப்பா விசாக நட்சத்திரக்காரங்க அனுபவிச்சிருவீங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. மேலும் மிக முக்கியமா அந்த சுக்கிர திசை நடக்கின்ற இந்த 20 வருட காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 60 வயசு வரைக்கும் இருந்துரும் சுக்கிர திசை. அப்படி பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா சொந்தமாக வீடு, மனை இதை தாண்டி உங்களை வேற ஒரு ஊருக்கு இடம் மாறுறது, வேற ஒரு ஊர்ல போய் நீங்க செட்டில் ஆகிறது, அதே போல வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு யோக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது கண்டிப்பா நடக்கும். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வீடுகளில் ஒரு சுபகாரியங்கள் நடக்கும். அதனால உங்க வீட்டில் ஒரு நிம்மதி சந்தோஷங்கள் இருக்கும். சரிங்களா? மிக முக்கியமா நல்ல நண்பர்கள், புதிய உறவுகள் கிடைப்பார்கள். சரிங்களா? சோ தீரா தலைவலி பிரச்சனை கூட மாமியார் வீட்டு பிரச்சனை, சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்க இந்த சுக்கிர திசையில. அது தாராளமா நீங்க எதிர்பார்க்கலாம். அதோட சுகபோக யோகமான ஒரு வாழ்க்கை, அதாவது கார், வண்டி, வாகனங்கள் வாங்குறது,
போன்றவையெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த சுக்கிர திசையில கண்டிப்பா உண்டு. இந்த சுக்கிர திசையில ஒரு மைனஸான பாயிண்ட், ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னா விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கர்ப்பப்பை வயிறு சம்பந்தமான கோளாறுகள், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள், கிட்னி ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதுல மட்டும் கவனத்தோடு இருந்துங்க, மற்றபடி பயப்பட வேண்டாம். இந்த சுக்கிர திசை நடக்கும்போது மேலும் நன்மைகள் நடக்கணும், உங்களுக்கும் சரி உங்க பிள்ளைகளுக்கும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வள்ளி மற்றும் தெய்வியானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு, சரிங்களா, 3 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை அன்று 3 பேருக்குமே செவ்வரளி மாலை சாற்றி வணங்கி விட்டு வாருங்கள். இது தொடர்ச்சியா ஒரு 6 செவ்வாய்க்கிழமை நீங்க செய்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவு ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். தவறாம அந்த வழிபாடு பண்ணிக்க. இதற்கு அடுத்தபடியா அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அனுச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் போது சனி திசை நடக்கும். இந்த அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 பதம் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிறக்கும்போது சனி திசை நடந்தாலும் அதற்கு அடுத்து புதனுடைய திசை ஒரு 17 வருடங்கள், அடுத்து கேது திசை என்பது ஒரு 7 வருடங்கள் நடக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 35 வயசு தாண்டியாச்சுனாலே உங்களுக்கு சுக்கிர திசை என்பது வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு. அப்போ சுக்கிர திசை ஒரு 35 வயசுக்கு மேலதான் வரும். யாருக்கு? அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. சரி, அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர திசை என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னா வேலையில ஒரு வெற்றியை தரும். ரொம்ப நாளா நான் கவர்மெண்ட் வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலையை கொடுக்கும். அரசாங்க வேலை வாய்ப்பை கொடுக்கும். சரிங்களா? அரசாங்கத்தின் மூலமாக வேலைக்கு உங்க அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? கூட பிறந்தவங்களால ஏற்பட்ட பிரச்சனை, சொத்தினால ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். மேற்கொண்டு படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இந்த சனியினுடைய திசை. சரிங்களா? சோ உங்களுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான். ஆனா அந்த சுக்கிர திசை உங்களுக்கு படிக்கின்ற யோகத்தை மேலும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல கலைத்தொடர்பு, சினிமா, செய்தி ஊடகங்களில் ஈடுபாடு ஏற்படுறது, அரசியல் தொடர்பு ஏற்படுறது வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபீல்டு, அதாவது சுக்கிர நடக்கும்போது அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான தொடர்புகள் வாய்ப்புகள் கிடைக்கும். அது பெரிய அளவு உங்களுக்கு ஒரு நன்மையாக உங்களுக்கு அமையுங்க. பெரிய அளவு பெயர் புகழை நீங்க பெறுவீங்க, அதுக்குண்டான சான்சஸ் இருக்கு. அதே போல உங்களை ஏமாற்றிய துரோகம் செய்த சில உறவுகளை அடையாளம் கொண்டு அவங்கள்ட்ட விலகி வருவீங்க, அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த ஒரு சுக்கிர திசை காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை கவனம் தேவை. ஏன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். இது நெகட்டிவான ஒரு பலன். அதுவே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயங்களா கண்டிப்பா சொத்து யோகங்களும் வேலையில ஒரு வெற்றியும் கண்டிப்பா உண்டு. சம்பள ஒரு ப்ரமோஷன். அதே போல சுக்கிர திசை நடக்கும்போது நீங்க ஒரு தொழிலாளியா இருந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க, ஆனா உங்க தலைமையில புதிய பொறுப்புகள் வரும். நீங்க முதலாளி போல இருந்து மத்தவங்களுக்கு வேலை வாங்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ நல்ல ஒரு பதவி அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? பெரிய அளவு பணம் பொருளை ஈட்ட முடியும் இந்த ஒரு காலகட்டத்தில், அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உறவுகளால் சில நன்மைகள் நடக்கும், அதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு 35 வயது தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு வரைக்கும் கண்டிப்பா அந்த சுக்கிர திசை என்பது இருக்கும். கண்டிப்பா அந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பெருமளவு ஒரு வேலையிலும் சரி, வீடு சம்பந்தப்பட்ட சமாச்சாரத்திலும் சரி, ஒரு நிம்மதி சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த சுக்கிரனுடைய திசை. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சுக்கிர திசை நடக்கும்போது பெயர் புகழ் கிடைக்கும். சரிங்களா? மேடை ஏறி பரிசுகளும் பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது. ஸோ கலைத்தொடர்பு சார்ந்த விஷயங்களை நீங்க ஈடுபடுவீங்க, அதுக்குண்டான சான்சஸ் இருக்கு. வாய்ப்பை பயன்படுத்துவீங்க. இதற்கு அடுத்து கேட்டை நட்சத்திரம், புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம். ஓகேங்களா? ஸோ கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 11 முழுமையா இருக்கும். இந்த கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் பொழுது புதன் திசை நடக்கும். அதுக்கடுத்து கேது திசை என்பது ஒரு 7 வருஷம் இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 24 வயசுக்கு தாண்டிச்சு நீங்க கேட்டை நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா கண்டிப்பா சுக்கிரனுடைய திசை தான் நடக்கும். காதல் கல்யாணம், இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க சுக்கிர திசை நடக்கும்போது நீங்க விரும்பிய நபரை திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சுக்கிர திசை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் கல்யாணம் அல்லது வேறு மதத்துல அல்லது வேறு ஜாதியில இன்டர்காஸ்ட் கலப்பு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர்த்துக்கு வெளிநாடு யோகங்களையும் அதே போல சரியான ஒரு நல்ல லாபங்களையும் தொழில் ரீதியாகவும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிசினஸுக்கு சூப்பரா இருக்கும் சுக்கிர திசை உங்களுக்கு. இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பிசினஸ் சூப்பரா உங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்க வாழ்க்கை துணையின் மூலமா ஒரு பெனிஃபிட் அடைவீங்க. இந்த சுக்கிர திசை காலகட்டத்தில் வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை, உத்தியோகம் அல்லது தொழில் ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் அமைஞ்சு நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ அது உங்க வாழ்க்கை துணையிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 24 வயசுக்கு முன்பாக நீங்க திருமணம் அல்லது காதல் வயப்படும் போது அதுல தோல்வி, ஏமாற்றம் அல்லது பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்து கூட இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க சுக்கிர திசை நடக்கும்போது அது சரியா போகும், இன்னொரு முறை வரும் வாய்ப்பு கிடைக்கும். மேலும் மிக முக்கியமா இந்த சுக்கிர திசை காலகட்டங்கள்ல வேலை, தொழில் அப்படின்றது உங்களுக்கு அந்நியத்திலிருந்து அமையும். அதாவது வெளி மாநிலத்திலோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வேற ஒரு மாவட்டத்திலேயோ தான் அமையும். உள்ளூர்ல பெருசா உங்களுக்கு முன்னேற்றம் இருக்காது. சொந்த பந்தங்களோடு உறவுகளோடு இருக்கும்போது உங்களுக்கு முன்னேற்றம் அப்படின்றது கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அமைவது குறைவு. சரிங்களா? மேலும் இந்த சுக்கிர திசை நடக்கின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு பலன் என்னன்னா, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி மூலமாக நீங்கள் ஒரு அனுகூலமான பலன்கள் எதிர்பார்ப்பீங்க. தொழில் மற்றும் வேலையில சம்பள உயர்வு அல்லது லாபங்கள் கிடைக்கும்.
ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் நல்ல ஒரு லாபம் பார்ப்பீங்க. அந்த சுக்கிரதிசையில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. அதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு. ஓகேங்களா? அதே போல ஏற்கனவே வாழ்க்கையில துரோகம், ஏமாற்றம், தோல்வியை சந்தித்தவர்களுக்கு இந்த சுக்கிரதிசை என்பது வெற்றியும் இன்னொரு வாய்ப்பையும் கொடுத்து உங்களுக்கு புதிய ஒரு அந்தஸ்து, அதிகாரத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும். அதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஒன்று சுக்கிரதிசை கலந்து. அப்போ கேட்ட நட்சத்திரங்க யாருக்கிட்டலாம் ஏமாந்தீங்களோ, எந்த விஷயத்தில் ஏமாந்தீங்களோ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா சுக்கிரதிசை அதை மீண்டு 2 மடங்காக உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த சுக்கிரதிசை காலகட்டங்களில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் தாங்க, விஷ்ணு பகவானை தாங்க. நீங்க வணங்கும் பொழுது பெரிய அளவு ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். துளசி மாலை சாட்சி வணங்கி விட்டு வரங்க, பெரிய அளவு சிறப்பான ஒரு நன்மைகள் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவருடைய வாழ்க்கையை ஒரு 20 வருடங்களை சுக்கிர பகவான் எடுத்துக்கொள்வார். இந்த சுக்கிரதிசை என்பது புதிய உறவுகள், புதிய நண்பர்கள், புதிய காதல் மற்றும் புதிய சொத்துக்களை உருவாக்கி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ பழசு போய் புதுசா கிடைக்கிறதுக்கும், இழந்தது மீண்டும் வேறு விதமா வேறு வழியில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரதிசை காலகட்டங்கள்ல நீங்க முழுமையான முறையில் சுக்கிரதிசையில முழுமையான பலங்களை, நல்ல அதிர்ஷ்டங்களை அனுபவிக்க நினைச்சீங்கன்னா சுக்கிரதிசை நடக்கின்ற பொழுது வெள்ளியால் ஆன மோதிரமோ அல்லது செயினோ நீங்க கண்டிப்பா உங்களுடைய உடம்புல போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண் தெய்வ வழிபாடுகளை, அதுவும் கன்னி தெய்வ வழிபாடுகளை வெள்ளிக்கிழமை என்று செய்து வர நன்மை நடக்கும். அந்த கன்னிமார் சொல்றது நான் சப்த கன்னிமார் சொல்றேன். சரிங்களா? ஸோ சப்த கன்னிமாரோட வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க. அது மேலும் சுக்கிரதிசை பலங்களை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை மேலும் வழங்கும். சரிங்களா? தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்ற விஷயம் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் நல்ல ஸ்ரீ பாரகமன் திருவடி சரணம்.